வணக்கம். இந்த வீடியோவில் கிச்சனுக்கு தேவையான ஒரு அழகான ஆர்கனைசர் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ். இந்த ஆர்கனைசர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ்லேருந்து கட் பண்ண ஒரு பீஸ் வச்சுருக்கேன். மற்றது ஏற்கனவே ஒரு கிராஃப்ட் செஞ்சுட்டேன். இது மிச்சமான ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா டேப் போட்டு ஒட்டிக்கலாம், பிரிஞ்சு வராமல். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இந்த நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் வச்சு ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இதை ஒட்டிட்டு இதையும் நம்ம டேப் போட்டு ஒட்டிடலாம். டேப் போட்டு ஒட்டிட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிடலாம். முன்னாடி பின்னாடி எல்லாமே நான் டேப் போட்டு ஒட்டிட்டேன். இதை நம்ம கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம். இதை நான் இப்போ கலர் பேப்பர் வச்சு சைட்லேயும் உள்ளேயும் கவர் பண்ணியிருக்கேன். நடுவில் கவர் பண்ணலை. நம்ம நியூஸ் பேப்பர் போட்டு திங்ஸ் வச்சுருவோம் அப்படின்றதுனால நடுவில் நான் கவர் பண்ணாமல் விட்டுருக்கேன். கீழேயும் கவர் பண்ணலை. இந்த மாதிரி நான் கவர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி கேலண்டர் அட்டையை இதே சைஸ்க்கு நான் 2 கேலண்டர் அட்டையை நான் கட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று வச்சு டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இது அந்த பாக்ஸ் வைக்கிறதுக்கு கரெக்டான சைஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 அட்டை எடுத்திருக்கேன். இதை நான் இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இது இந்த பாக்ஸ் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் அந்த கேலண்டரை ஒட்டியிருக்கேன். 2 கேலண்டர் எடுத்திருக்கேன், ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக. இப்போ இந்த கேலண்டர் மேலே இந்த மாதிரி நோட் புக்குக்கெல்லாம் போடுற இந்த மாதிரி ரேப்பர் ஷீட்டை வச்சு கவர் பண்ணிடலாம். தண்ணி பட்டாலும் அது உரியாது. இந்த மாதிரி நான் ரேப்பர் ஷீட்டை செல்லோ டேப் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அட்டைப்பேட்டை ஒட்டுற டேப்பு தான் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸ் வைக்கும்போது நமக்கு அது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கம்ஃபர்ட் பாட்டில் மூடி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம வச்சு ஒட்டிக்கலாம். இது ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நம்ம கவுண்டர் டாப்பில் வைக்கும்போது தண்ணி படாமல் இருக்கும். கொஞ்சம் உயரமாக இருக்கும். பார்க்க ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கம்ஃபர்ட் பாட்டில் மூடி ஒட்டியிருக்கோம். நல்ல உயரமாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த பாக்ஸை மேலே வைக்கும்போது நமக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். இதில் நம்ம திங்ஸ் அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்ம கவுண்டர் டாப்பில் நம்ம திங்ஸு ஆயில் கேன் இந்த மாதிரி வைக்கும்போது, இல்லை வேறு ஏதாவது நம்ம மளிகை ஜாமான் திங்ஸ் எல்லாம் வைக்கும்போது பார்க்கவே நீட்டாக இருக்கும். எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.